Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிலம்பத்துல உடானை எப்படி எடுக்கிறது, உடானை எப்படி பயன்படுத்துறது, அதுபோல பெரலையை எப்படி பயிற்சி செய்வது, பெரலையை எவ்வாறு பயன்படுத்துவது, இந்த ரெண்டு பயிற்சிகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப அற்புதமான பயிற்சி. உடானை பயிற்சி செய்யும் முறையும் அதை பயன்படுத்தும் முறையும், எந்தெந்த இடத்துல பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம், அதுபோல பெரலைன்னு சொல்லக்கூடிய அந்த பாடத்திட்டத்தை எவ்வாறு பயிற்சி செய்வது, எந்த இடத்தில் பயன்படுத்துவதில் அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களுடைய முறைகள் என்ன என்பதை இந்த வீடியோவில் நான் போட போகிறேன். இந்த வீடியோவில் என் கூட இந்த மாணவர்களும் சேர்ந்து பயிற்சி செய்ய போகிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் நான் இப்போ போடுற வீடியோக்கள் உங்களை தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கும். வாங்க இப்போ வீடியோ. மாணவர்கள் உடான் செய்ததையும் பெரலை செய்ததையும் நீங்க பார்த்திருப்பீங்க, சிறப்பா பண்ணாங்க. இப்ப நான் அதை உங்களுக்கு புரியுற மாதிரி அதுல இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பத்தி நான் சொல்றேன், செஞ்சு காமிக்கிறேன். உடான் எடுக்கின்ற போது நீங்க ஒண்டி நிலையில நின்னுக்கணும். நின்னுட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க, கையை எந்த காலம் முன்னாடி இருக்கோ அந்த கை முன்னாடிச்சு. இது காலடி மானம்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து பாருங்க, எந்த காலம் முன்னாடி இருக்கோ அந்த கையை வச்சுங்க. அதே மாதிரி ரைட் சைடு பண்ணும்போது ரைட் சைடு வலதுபுற கால் முன்னாடி இருக்கணும், கை முன்னாடி இருக்கணும். அதே போல அது மாதிரி பாருங்க, இப்படி நம்ம ரெண்டு சைடும் பயிற்சி எடுத்துக்கணும்.
இந்த உடானை பயன்படுத்தி குருவணக்கங்களையும் ஈஸியாக பண்ணலாம். குருவணக்கங்களையும் ரொம்ப எளிமையாக பண்ணலாம். கவனிங்க. உடான்லேயே குருவணக்கங்களும் செய்வது வழக்கமாக இருக்கு. இப்போ காலடி மனத்தை பார்த்தோம். கை மூலம் குச்சி மூலம் எப்படி இதை பண்றதுங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. குச்சை தட்டி பண்ணலாம், தட்டாமையும் பண்ணலாம். உடான்னு பண்ணும்போது அப்படியே ஒண்டி நிலையில இருக்க. இப்போ நான் தட்டி பயிற்சி எடுத்து காட்டுறேன் பாருங்க. அதாவது இடது புறத்துல ஏற்றத்துல செய்யக்கூடிய ஒரு உடானு. இந்த உடான்ல பாத்தீங்கன்னா நம்ம தட்டியோட எதிரிகளுடைய தொண்டைக்குடிக்கு நேரம் நம்ம வந்து கையை குச்சை கொண்டு போகலாம். பாருங்க, அது பண்ணி அப்படியே தொண்டைக்குடியுடைய மைய பகுதியில் இந்த குச்சை வச்சு நம்ம ஏற்ற முடியும். உடாலே பார்த்தீங்கன்னாக்கா அப்படி தட்டி அப்படி ஏற்ற முடியும் நம்மளால. ஓகேங்களா? இதில் ஏறிட்டு இறங்குன்ற போது அற்புதமான ஒரு குருவணக்கம் நமக்கு வந்துட்டு செய்வதற்கு ஏதுவது அமைஞ்சிடுது. பாருங்க, குத்தணும் பாருங்க. முதுகுல அப்படியே முதுகுல வச்சு திருப்பி வச்சு ஒரு வணக்கம் சொல்லிக்கலாம். அதே இந்த போர்ஷன் நான் பண்ணிடுறேன் பாருங்க. ஏறி குத்தி வச்சு பேர் பார்த்தீங்கன்னாக்கா தோல் மாத்து அப்படியே தோலில் வச்சு அப்படி மாத்துறோம் இல்லையா, தோல் மாத்து பண்றோம் இல்லையா, சொல்லி கொடுத்துருப்போம் உங்களுக்கு. குத்திட்டோம் பண்ணிட்டு உடான்ல ஏறும்போது தட்டி ஏறும்போது அவருடைய தொண்டை பகுதியை நம்ம வந்துட்டு தாக்கலாம். தாக்கிட்டு பின்னாடி அவர்கள் தாக்க வருகின்ற போது பின்னாடி பேக்கு உடான், பின் உடான் நம்ம ஜம்ப் பண்ணி பின்னாடி வந்துட்டு நம்ம ஒரு நிலையில நின்றுக்கலாம். இதே போல நம்ம வந்து வணக்கம் செய்கின்ற போதும் நம்ம வந்து ஏறி சென்று ஒரு வணக்கம் செய்யலாம். பேக் உடான்ல நம்ம வந்து திரும்பியும் வந்து குருவுக்கு வந்துட்டு ஒரு வணக்கத்தை சொல்லலாம். இது போன்ற அற்புதமான நுட்பங்களை உள்ளடக்கியது உடான். அதை நம்ம எப்படி பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்துட்டு காலடி மானங்களில் பயிற்சி எடுக்கணும். நான் முதல்ல போட்டோம் இல்லையா, லெஃப்ட் ரைட்டு, இடதுபுறம் வலதுபுறம் வந்து நல்லா நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணும். பயிற்சி எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் வந்துட்டு குச்சை வச்சு நீங்கள் பயிற்சி எடுக்கணும். மேக்ஸிமம் வந்து லெஃப்ட் லெக்கை வந்து அதாவது இடதுபுறத்தை முன்னாடி வச்சு பயிற்சி எடுக்கிற முறை தான் நிறைய பயன்படும். ரைட் லெக்குக்கு அதாவது வலதுபுறத்துக்கு வந்து நீங்கள் பயிற்சி எடுத்து வச்சிங்க. வலதுபுறத்தில் நம்ம வந்துட்டு பயன்படுத்துறது இல்லை. இடதுபுறத்தில் தான் நம்ம பயன்படுத்தி குரு வணக்க முறைகளையோ அல்லது தனித்திறன் போட்டிகளையோ அதை நம்ம வந்து உடானை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஆகினால வந்துட்டு நீங்கள் ரெண்டுலேயும் பயிற்சி எடுத்துங்க. எது உங்களுக்கு பயன்படுதோ அதை வச்சுங்க. டெல்டா பதிகளில் இதை வந்து நம்ம பெரலைன்னு சொல்லுவாங்க. பெரலின்னு சொல்லி பாண்டிச்சேரி அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பெரலின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை செய்து காமிச்சு அது காலடி மானங்களை நான் செய்து காமிக்கின்றேன். இதுக்கு பிறகு வந்து நீங்கள் இதை குச்சி வச்சு பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இடது பெரலி வலது பெரலி எந்த காலை நீங்கள் மடிக்கிறீங்களோ அந்த கால பெரலியை நம்ம வந்து அதை பயிற்சி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா நான் வந்து லெஃப்ட்டை முன்னாடி வச்சிருக்கேன், இடது புறது காலை வச்சிருக்கேன், வலது காலை மடிக்கிறேன். மடித்து எந்த காலை ஊனி இருக்கோ அந்த காலை வச்சு அவ்வளோதான். பாருங்க பாருங்க, 1 2 1 2 1 2. ரைட்டை மடிக்கிற ரைட் பரலி, லெஃப்ட்டை மடிக்கிற லெஃப்ட் பரலி, ரைட்டை மடிக்கிற ரைட் பரலி, லெஃப்ட்டை மடிக்கிற லெஃப்ட் பரலி. இதான் காலடி. ஃபர்ஸ்ட் ரைட் பரலி போட போறேன். ரைட் பரலி போடுறதுக்கு லெஃப்ட் காலை முன்னாடி வச்சுக்கணும். நீங்க ரைட் பரலிக்கு லெஃப்ட் லெக்க முன்னாடி வைக்கணும். பாருங்க, மடிச்சிட்ட தடை அடி, தடை அடி. காலை மடிச்சு உட்கார்றோம். எதிரியுடைய அடியை தடை செய்து அவருடைய தலையை தாக்குவது.
எதிரி அடிக்க வர்றான், தலைக்கு அடிக்க வர்றான். ஏற்கனவே இந்த பாடத்தை வந்து நான் அடிப்படை பாடம் வந்து 6லயும் 8லயும் நான் போட்டிருக்கேன். இப்போ நான் போடும்போது ரைட் பேரில் ரைட்ல மடிக்கிறேன். மடிச்ச பாருங்க, தடை வெட்டு, தலையில அடி வெட்டு. இப்ப லெப்ட் போட போறேன், தடை வெட்டு. ரைட் பேர்ல தடை வெட்டு. லெப்ட் போடுறேன் பாரு, தடை வெட்டு. இல்ல பாத்தீங்கன்னாக்கா பண்ணும்போது இந்த பாருங்க, தடை பண்ணிட்டு வெட்டு. அதே மாதிரி தடை பண்ணிட்டு வெட்டு. தலைக்கு அடிக்க வருகின்ற போது அதை தடை செய்து மடித்து தலையை தாக்கணும். இதை நீங்க பெரலையில பயன்படுத்துகின்ற போது நல்ல அற்புதமான ஒரு நுணுக்கமும், அது வந்து போருக்கு ஒரு சண்டைக்கு தேவையான விஷயமும் இருக்கு. எதிரிகள் நம்ம தாக்க வருகின்ற போது தடுத்துட்டு ஒரு அடி அடிக்கிறோம். இப்போ கொஞ்சம் நான் பாஸ்டா பண்ணி காட்டுறேன். பெரலைய லெப்ட் அண்ட் ரைட்ல தாக்கு முறையும் தடுக்கும் முறையும் தாக்கு முறையும் நான் செஞ்சு காமிக்கிறேன், பாருங்க. பாடத்தை காலடி மானத்திலையும் குச்சி வச்சும் நல்லா பயிற்சிடுங்க. 2 கால்களுக்கும் பண்ணுங்க. இடதுபுறம் வலதுபுறம் 2லையும் நீங்க பயிற்சி எடுங்க. மீண்டும் அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.